அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கமல்ஹாசன் தமிழ் வழி ஆங்கிலத்தின் இந்த வீடியோவில் நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சாக்ரிஃபைசஸ் பற்றி பார்க்கலாம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் தான் எங்கள் அப்பா இறந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்கும்போது எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க இருக்கும்போதை விட அவங்க இறந்த பொண்ணுங்க ரொம்ப தெரியுது. ஸோ அதனால தான் நான் இந்த வாட்டி இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம இன்டர்வியூவில் கூட நான் பார்க்குறேன், டெல் மீ அபவுட் யுவர் பேரண்ட்ஸ்னா ஒன் வேர்டில் ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர், மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அவ்வளோதான் நம்ம அவங்களுக்கு தர்ற மரியாதை. ஆனால் நம்ம வாழற வாழ்க்கையிலேருந்து நம்ம உலகத்துக்கு வந்ததுலேருந்து எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான இன்ட்ரொடக்ஷன், இன்னும் அவங்கள பற்றின ப்ராப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாம் கண்டிப்பாக சொல்லணும். எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ். தமிழில் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லிடுவோம். அது எப்படி சொல்கிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வென் யூ ஆர் ஆஸ்க்ட் த கொஸ்டின் டெல் மீ அபவுட் யுவர் பேரண்ட்ஸ், டெஃபினெட்லி ப்ளீஸ் எலாபரேட் தேர் டீட்ஸ். அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். ஒன் வேர்டில் ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர், ஹீ இஸ் பிஸ்னஸ் மேன் ஆர் ஹீ இஸ் எம்ப்ளாய்டுன்னு சொல்லி அவங்கள சிறுமப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் ஜாஸ்தி. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, ஸோ யூ கேன் சே லைக் மை மதர் ட்ரூலி லவ்ஸ் மீ, ஐ ஆம் த வேர்ல்டு ஃபார் ஹர். நான் தான் அவங்க உலகம், அவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. அண்ட் த அன்கண்டிஷனல் லவ் தட் அ மதர் கேன் ஷோ ஹேஸ் நோ ஈக்குவலண்ட். அப்படின்னா என்னென்னா, ஒரு அன்கண்டிஷனல் நிபந்தனை இல்லாத அன்பு அவங்க காட்டுறதுக்கு நிகரே இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அதை சொல்லலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ டாக் அபவுட் ஆல்ட்ரூயிசம். ஆல்ட்ரூயிசம்னு சாக்ரிஃபைஸ். ஸோ சாக்ரிஃபைஸை பற்றி சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்க தியாகம் பண்ணுறாங்க நமக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலாம். த சாக்ரிஃபைசஸ் ஷி ஹேஸ் மேட் மீ எ மேன் டுடே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் டு வாட் எக்ஸ்டென்ட் உங்களை பசி தெரியாமல் வளர்த்தாங்க, the extent to which she brought you up or molded you without knowing what is hunger, what is thirst, what is trouble, etc. அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் எப்படி தன்னுடைய தேவைகளை லாஸ்ட்டாக வச்சுட்டு அவங்களோட தேவைகளை மறந்து உங்களோட தேவைகளுக்காகவே வாழ்ந்தாங்க. நிறைய இப்போ நம்ம கண் முன்னாடி நிறைய தாய்மார்கள் அப்படி இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? she gave last priority to her own desires and she respected and valued our desires more than hers. So அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ in totality, I love my mother more than anyone else in the world because of her unconditional love towards me, because of the way she brought me up, because of the way she groomed me without me knowing any difficulties, because of she forgetting her own likes for my sake. All these contribute for my unequivalent love towards my mother. இப்படி சொல்லலாம். அதாவது அவங்க எப்படி தன்னுடைய நலனை தியாகம் பண்ணி நமக்காக வாழறாங்க, எப்படி உங்களை பசி தெரியாமல் தூக்கம் தெரியாமல் வளர்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு வச்சுருக்காங்க, எல்லாத்த பற்றியும் பேசலாம். இது அம்மாவை பற்றி. சிமிலர்லி ப்ளீஸ் டெல் மீ அபவுட் யுவர் ஃபாதர்னா நம்ம என்ன பண்ணுறோம், முக்கால்வாசி இன்டர்வியூஸில் நானே பார்த்துருக்கேன். இன்டர்வியூஸ் நான் அமைக்கும்போது நான் கேட்கும்போது பசங்க ஒன் வேர்டில் தான் பதில் சொல்கிறாங்க. இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு, இல்லைன்னா இஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட்டு விட்டுறாங்க. ஸோ அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் தென் யோசித்து பார்த்தா அவ்வளோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ பெரிய தியாகத்துக்கு கண்டிப்பாக பதிலாகாது. இன்னும் கூட நாம் விரிவாக சொல்லணுன்றது தான் என் கருத்து. ஸோ எப்படி சொல்லுவீங்க? மை ஃபாதர் வாஸ் அன் இன்டலெக்சுவல். அதாவது என்ன, ரொம்ப ப்ராக்ரஸிவ் தாட், முற்போக்க தாட்டு, ரொம்ப சிந்திக்கக்கூடியவர். ஏன்னா பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் அவங்க ஃபாதர் கிட்டே இருந்து தான் வரும். ஹி வாஸ் அன் இன்டலெக்சுவல், ஹி வாஸ் வெரி ப்ராக்ரஸிவ், ரொம்ப முற்போக்கானவர். ஹி வாஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட், ரொம்ப எப்படி சொல்கிறது, மறுமலர்ச்சி பண்ணணும்னு துடிக்கிறவர். அண்ட் அபவ் ஆல், he always
dreamt about my career. அவர் எப்பயுமே என்னுடைய கேரியரை பற்றி தான் அவர் நினைப்பாரு. He always wanted me to achieve what he could not. என்னெல்லாம் அவர் பண்ணணும்னு நினைச்சாரோ அதை அவரால் பண்ண முடியாததுனால அதை நான் பண்ணணும்னு நினைச்சாரு. He was not able to express his love. அவருக்கு வந்து அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஆனால் அவருடைய அன்கண்டிஷனல் லவ்வும் போற்றுதலுக்குரியது தான். பிகாஸ் எனி ஃபாதர் வில் ஆல்வேஸ் வரி அபவுட் த கேரியர் ஆஃப் தேர் சன். எங்கள் அப்பாவும் அப்படிதான், எங்கள் அம்மாவும் அப்படிதான். ஸோ தே always dream about their son's career. So a father, right from the childhood of a son, is very strict because he wants his son or daughter to go in a path, in the correct path. Also, he will always think about his son's education or son's career, you know. அந்த மாதிரி இப்போ அம்மா வந்து எப்படி இந்த அளவுக்கு பயத்தையும் உங்களையும் பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய கேரியரு, உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி அப்பா செஞ்சுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கை தந்த ஒரு அற்புதமான படைப்பு தான் அம்மா அப்பாங்க. ஸோ மை ஃபாதர் always dreamt about my career. He always influenced me with his intellectual thoughts. Okay, and he carved a path for me to grow in life. எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை அமைத்து கொடுத்தாரு, நான் ஃபியூச்சர்ல நல்லா வர. and he gave me the right direction. கரெக்டான ஒரு டைரக்ஷன், கரெக்டான ஒரு இயக்கம், ஒரு பாதை, அதை வந்து எனக்கு சொன்னது அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். For anyone, their father is their first hero and I am no exception. எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஒரு ஹீரோ. எனக்கும் அது விதிவிலக்கல்ல. ஸோ he always insisted on me studying well and having good habits, on picking good friends, and he was very strict basically. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தார். இட் வாஸ் ஃபார் மை ஓன் குட், ஆனால் அது என்னோட நல்லதுக்காக தான். ஸோ மேபி he did not know to express his love. அவருக்கு அவர் அன்பை வெளிப்படுத்த தெரியாது. தாய்க்கு வந்து அன்பை வெளிப்படுத்த தெரியும், ஆனால் தந்தைக்கு வந்து ரொம்ப அன்பை வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் அவங்களுடைய மனசில் அந்த அன்பு இருக்கும், அவங்க செயல்லையும் அந்த அன்பு தெரியும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ that is about my father. To condense, I can say he showed me the right path. He was my friend, philosopher and guide. He gave me the right direction. He groomed me and I owe him for what I am today. He was very intellectual and whatever general knowledge I possess, it is because of him. And he planned my career so well ever since I was very young. ஸோ சின்ன வயசுலேருந்தே கேரியரை நிறைய ஃபாதர்ஸ் வந்து அமைச்சு கொடுக்காங்க, அதை பற்றி பேசலாம். ஸோ his life also was a very selfless life. He never bothered about his dressing. He never bothered about his own education. He never bothered about his own career. He was only focused on his son's or daughter's career and well-being, which is God's blessing for itself. அந்த மாதிரி பேசலாம். அதாவது நல்ல வழி காட்டுறதும் நல்ல படிக்க வைக்கிறதும், நம்மளுடைய கேரியரை பற்றி நம்மளை விட ஜாஸ்தி அக்கறையை செலுத்துறதும், ஒரு நல்ல ஒரு என்ன நாட்டு நடப்புங்கிறத அப்டேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அது வந்து தந்தைகள் தான் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசினா கேட்டால் கொஞ்சமாவது விரிவாக பதில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஒன் வேர்டில் சொல்கிறீங்க, அது தப்புன்னு சொல்லறதில்ல. தே டிசர்வ் மோர் for what they have done to us, isn't it? So அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். So please do practice this. Even otherwise, if someone asks about your father, you should be able to elaborate about them and their traits and their sacrifices for you in good English or Tamil. Tamil of course நம்ம சிந்திக்கிற மொழி, பட் இங்கிலீஷ் சொல்லும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும். Just don't stop saying she is a homemaker or my father is working in a company. That is not an introduction. He is not a third person or she is not a third person for you to introduce them so briefly. All you are
You have emanated from them, isn't it? So they owe more respect and more credit. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை நம்ம தமிழ் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ whenever you are asked about your parents, please give a more detailed description. வீடியோவாக பேசுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஞாயிறு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாக்டர் கமல்ஹாசன், தமிழ் வழி ஆங்கிலம். நன்றி, வணக்கம்.